ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முயற்சியாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதே, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக 50,000 நம்ம எவ்வளோ டேஸ்க்குள்ளே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்ட் இன்சென்டிவ் அடிக்கிறது தான் இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா 18 ஆர்டர் ஓட்டியிருந்தோம். நேற்று 25 ஆர்டர்ஸ் ஓட்டோம். நம்ம நேற்று ஆர்டரே போடல. நேற்று விழாக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக 57 ஆர்டர் ஓட்டினோங்க. அப்போனா ஒரு நாளைக்கு 27 ஆர்டர் 28 ஆர்டர் ஓட்டினோம். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம ஓட்டி தான் வேறு வழியே இல்லை. அப்போ தான் நம்ம வந்து வீக்கெண்ட் இன்சென்டிவ் நம்மளால் அடிக்க முடியும். டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டரே 25 நிமிஷம் கழிச்சு தான் போட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் வந்து திருவான்மையூரில் போய்ட்டு வேளச்சேரியிலேருந்து திருவான்மையூரில் பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து துறைப்பாக்கம் வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், காலைல டைமில் ஓட்டினா நமக்கு பிக்கப்பே ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்ரு அந்த மாதிரி தான் போடுவாங்க. வேறு வழி இல்லை, நம்ம கிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரும் நம்ம ஓட்டணும். சரிங்க, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சிட்டோம். இப்போ துறைப்பாக்கத்தில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. சரி, கிளம்பலாம் வாங்க. செகண்ட் ஆர்டர் எடுக்க பார்த்திங்கன்னா அந்த கீதம் பேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். துறைப்பாக்கத்தில் இருக்குது. இந்த கீதம் பேஜில் வேளச்சேரியில் இருக்க கீதம் பேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா பிரான்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவில் இருக்க கீதம் பேஜ்லையுமே நம்ம போனால் சீக்கிரமாக கொடுக்கவே மாட்டாங்க. மினிமம் ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆனால் தான் கொடுப்பாங்க. அது என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. எப்பயுமே லேட்டாக தாங்க. இப்போ கூட பாருங்கள், வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெடி வரல. தெரிஞ்சு போன ஒரு விஷயந்தான். என்னன்னு தெரில, ஆர்டர் நிறைய இருக்குமா இல்லை பிஸியாக இருப்பாங்களா ஒன்றும் புரியல. எப்போ போனாலுமே நமக்கு டிலே பண்ணி தாங்க கொடுப்பாங்க. வேளச்சேரியில் இருக்க கீதம் பேஜும் அப்படி தான், இங்கே இருக்கிறதும் அப்படி தான், எல்லா ஏரியாவில் இருக்க கீதம் பேஜுமே இப்படி தாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போய் ஆகணும். இப்படி வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:21 ஆகுது. 3 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 189 ரூபா தான் ஏர்ன் பண்ணோம். பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோங்க. லாஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா திருவான்மையூர் தான். முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். இப்போதைக்கு ரூம் போயிட்டு நெக்ஸ்ட்டு 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கலாம். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி 50 நிமிஷம் கரெக்டாக கழிச்சு தான் ஃபஸ்ட் ஆர்டரே போட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வேளச்சேரிக்குள்ளே தான். ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சிட்டோம். இப்போ தான் செகண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போடுவாங்களா இல்லை நேற்று மாதிரி தான் இன்றைக்கி பண்ணுவாங்களான்னு தெரில. இன்றைக்கி காலைல 3 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக 27 ஆர்டர் ஓட்டணும். மட்டும்தான் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டர் நமக்கு வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா 2:45 ஆக போகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 7 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 418 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான் கொடுத்தோம். எந்த பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆலந்தூருங்க. சரவணபவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது ஆலந்தூரில். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஃபுட்டே ரெடி ஆகலை. செம்ம கடுப்பாகிடுச்சிங்க. ஒன்று ஃபுட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்க மாட்றாங்க, இல்லை அப்படின்னா ஆர்டரே போடாமல் வெறுப்பேற்றுறாங்க. ஆக மொத்தம் மாற்றி மாற்றி நம்மளே வெறுப்பேற்றுறாங்க எல்லோரும் சேர்ந்து. சரிங்க, நமக்கு இன்னும் ஆர்டர் வரல. நம்ம போய்ட்டு கொஞ்சம் ஹோட்டலில் இருக்க பக்கமாக போய்ட்டு நிற்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கழித்து ரெட் பாக்ஸில் ஆர்டர் போட்டுருக்காங்க. இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. டைம் பார்த்திங்கன்னா 4:08 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 513 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 9 ஆர்டர் பார்த்துருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டில் தாங்க டெலிவரி கொடுத்தோம். நங்கநல்லூர் ஏரியா. அந்த மெஸ்ஸு லாஸ்ட்டாக எடுத்தோம் பாருங்கள், சாய் சிவா ஆந்திரா மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி தான் ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணபவன் ஆலந்தூரில் அங்கே ஒரு 3/4 மணி நேரம். நேற்று ஃபுல்லாக நடோன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நமக்கு ஆர்டரே போடாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஆர்டர் போட்டு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. இப்படியே போனால் நம்ம எப்படி தாங்க இன்சென்டிவ் அடிக்கிறது? நம்ம ஃபுல் டைம் லாகின்லேயே இருந்தால் மட்டும் போதுமா சொல்லுங்கள்? இவங்க இப்படிலாம் பண்ணால் நம்ம எப்படிங்க இன்சென்டிவ் அடிக்க முடியும்? ஒரு நாளைக்கு 27 ஆர்டர் 28 ஆர்டர் பார்க்கணுங்க. கடுப்பாக இருக்குங்க இவங்க பண்ணுறது. பார்த்திங்கன்னா இப்போ 4 மணிக்கு நம்ம லாக் ஆஃப் பண்ண வேண்டியது. இப்போ இங்கேருந்து நம்ம ரூமுக்கு ஒரு 6.5 கிலோமீட்டர் வரும்.
அந்த 6.5 கிலோமீட்டர் நம்ம சும்மா போகிறதுக்கு இன்னொரு கிக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு போனால் சப்போஸ் வர வழியில் ஆர்டர் வந்தாலும் வரும். நம்ம ரூம் சைடு வந்தால் லக்கு, ஆப்போசிட் சைடு ஏன்னா அடித்தாங்கன்னா அதே நம்ம பார்த்து தான் ஆகணும். சரிங்க, நம்ம கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா நங்கநல்லூரில் கொடுத்தோம். இங்கேருந்து நம்ம ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.5 கிலோமீட்டர். நம்ம வந்து இன்னொரு கிக் ஆன் பண்ணாமல் இருந்தால் இந்த 6.5 கிலோமீட்டர் நம்ம சும்மா வேஸ்ட்டாக தான் திரும்பி போகிற மாதிரி ஆயிருக்கும். நான் நிறைய டைம் இந்த மாதிரி தான் நைட் டைமில் மதிய டைம்லலாம் நான் வந்து லாஸ்ட் ஆர்டர் முடிக்கும்போது ஒரு 8 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர்லாம் நான் சும்மா திரும்ப போயிருக்கேன். ஆனால் அந்த டைமில் நம்ம ஒரு கிக் ஆன் பண்ணி விட்டுருந்தா நமக்கு லக் இருந்தால் நம்ம ஏரியா பக்கம் போடுவாங்க. சப்போஸ் நமக்கு லக் இல்லைன்னா ஆப்போசிட்டில் தூக்கி அடிப்பாங்க, இன்னும் லாங்காக இருக்கும். அதனாலே பயந்துக்கிட்டு சரி இன்றைக்கி ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு 4 மணியோடு ஆஃப் பண்ணுறது ஒரு கிக் ஆன் பண்ணி விட்டேன். நல்ல வேலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி பக்கமே ஒரு ஆர்டர் போட்டாங்க. இந்த ஆர்டர் வந்து 50 ரூபா. இந்த 50 ரூபா நமக்கு வந்து இப்போ ஏதோ லக்கில் கிடைச்ச மாதிரி தான். இதே நம்ம கிக் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு போயிருந்தால் இந்த 50 ரூபா நமக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்காது. இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ தான் சொன்னார். தேங்க்ஸ் ப்ரோ. யாருன்னு கேட்டிங்கன்னா சபரின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோ தான். அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. சரிங்க, பார்ப்போம். இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. நம்ம ரெஸ்டாரண்ட் ரெடி தான் வெயிட் பண்ணிருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நம்ம 12 மணிலேருந்து கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கோம். போய்ட்டு ரூமுக்கு போய்ட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 6 மணி போல் நம்ம மறுபடியும் லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாங்க. ரெஸ்டாரண்ட்காரங்க டிலே பண்ணுறதுக்கும் ஆர்டர் போடாமல் இருக்கிறதுக்கும் நம்ம தாங்க பண்ண முடியும். நம்ம வந்து லாகின் பண்ணாமல் ஓட்டாமல் இருந்தால் பரவாயில்ல. நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9 ஹவர்ஸ் தான் நம்ம ஓட்டுவோம். இந்த 3 டேஸுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் ஓட்டுறோம். அப்படி ஓட்டியுமே நம்மளால் இன்சென்டிவ் அடிக்க முடியலன்னா தப்பு நம்ம மேலே இல்லைங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் கரெக்டாக தான் பண்ணுறோம். அவங்க இப்போ ரெஸ்டாரண்ட்காரங்க பண்ணுற தப்புனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோக்காரங்க நமக்கு ஆர்டர் போடாதாலையும் நம்ம நாங்கள் ஆர்டர் போட்டால் தாங்க நம்மளால் டெலிவரி பண்ண முடியும். ஆர்டர் போடலைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். பார்த்துக்கலாங்க, விடுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் இன்சென்டிவ் அடிக்க முடியலன்னா அது நம்ம தப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம கடமையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடிக்க முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. டைம் பார்த்திங்கன்னா 5:08 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா நம்ம 11 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 616 616 ரூபா என் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான் கொடுத்தோம். ஆதம்பாக்கம் ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ரூமுக்கு கிளம்பலாம். டைம் ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். வாங்க. பார்த்திங்கன்னா 8:25 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா நம்ம 13 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 742 742 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் இந்த வீட்டில் தான் கொடுத்தோம், ஆலந்தூரில். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சென்டிவ் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆர்டர் ஓட்டினா 14 ஆர்டர் ஓட்டினா தான் நமக்கு இன்சென்டிவ். எங்கே போச்சு? 14 ஆர்டர் ஓட்டினா 300 ரூபா இன்சென்டிவ். 21 ஆர்டர் ஓட்டினா 375. 25 ஆர்டர் ஓட்டினா 450 ரூபா இன்சென்டிவ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓட்டுவோம். சரிங்க, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. நம்ம கிளம்பலாம். டைம் பார்த்திங்கன்னா 8:46 ஆகுது. நம்ம ரொம்ப நேரமாக இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு இங்கே வந்து. இன்னமும் ரெடி ஆகலை. ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் இதே மாதிரி தாங்க லேட் பண்ணுறாங்க. நம்ம எப்போ தான் இன்சென்டிவ் இந்த ஆர்டர் பார்த்தா தான் நம்ம இன்சென்டிவ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபுட் ரெடி வந்துச்சு. கிளம்ப வேண்டியது தான். டோட்டலாக பார்த்திங்கன்னா 16 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1063 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஆர்டர் ரெடி ஆகலை. எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டியில் இருக்குது. இங்கேருந்து நமக்கு ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டருங்க, மயிலாப்பூரில் போட்டிருக்காங்க. இவங்க ஃபுட்டு ரெடி பண்ணி தரத்துக்கே இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு வழியே இல்லை. பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிருக்கோம். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் லேட் ஆகுமா. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டீ கடைக்கு வந்தோங்க. நம்ம அதை வெயிட் பண்ணுற நேரம் டீ வச்சுட்டு நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சென்டிவ் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் நம்ம சேர்த்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. வெயிட் பண்ணி பாருங்கள்.
இதுக்குள்ளேயே நமக்கு பிடிச்சது இந்த டீ தாங்க. இது மட்டுமே போதும் நமக்கு. பாருங்க 10:44 இப்போ தாங்க நமக்கு ஃபுட் ரெடியாக வந்துருக்கு. இவ்வளோ நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நம்ம இதே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். நம்ம போய் டீலாம் குடிச்சிட்டு வந்துட்டு அப்போ கூட வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ தாங்க ரெடி ஆச்சு. இங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் போனோம், ஒரு 10 கிலோமீட்டர் வரும். சரிங்க கிளம்பும், என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. நம்ம வேறு டார்கெட் அச்சீவ் பண்ணோம், ஆர்டர் ஓட்டணும், எவ்வளோ இருக்குது. ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மாதிரி 3/4 மணி நேரம், 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் லேட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில. டைம் பார்த்திங்கன்னா 11:24 ஆகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரு மயிலாப்பூரில் கொடுத்துட்டு அடுத்தது கோபாலபுரமில் பஞ்சாபி தாபா இங்கே போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராப் எங்கன்னா திருவான்மியூர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வர பார்த்திங்கன்னா நம்ம 17 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. 1183 1183 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்க, நமக்கு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, ஃபுட் ரெடி வந்துச்சு. சரி கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் தான் இருக்கோம். பர்கர் கிங்கில் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 மணி வரை ஓட்ட போகிறோங்க. விடிய நம்ம 4 மணி வரை ஓட்டி நம்ம எப்படியாவது இந்த வீக்கெண்ட் இன்சென்டிவ் அடிக்கணும். ஏன்னா நேற்று 18 ஆர்டர் தான் ஓட்டினோம். அதனால் அதை கட் பண்ணோன்னா கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்டினா தான். இதுவரை நம்ம பார்த்திங்கன்னா 18 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸுக்கு 50 ஆர்டர் ஓட்டணும். பாருங்கள், நேற்றும் 18 தான் ஓட்டணும், இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 19 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். இப்போ வந்து 20வது ஆர்டர் வந்து எடுக்க வந்திருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1373 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் இதுவரை. பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை, அதான் வெயிட் பண்ணிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்க கேஎஃப்சியில் தாங்க இருக்கோம். கொஞ்சம் தூரமாக போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா போரூர், கோயம்பேடு, கடைசியில் எங்கேயாச்சும் நிப்பாட்டிக்குவாங்க பாருங்கள். அண்ணா நகரில் கொண்டு போய் நிப்பாட்டிக்குவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பு இங்கேருந்து 12 கிலோமீட்டர் அந்த பக்கம். நம்ம நைட்டு ஒரே நைட்லேயே பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக நம்மளை ஜொமேட்டோக்காரங்க சுற்றி காமிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். நம்ம எக்ஸப்டிவாக எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆனால் வேறு வழியே இல்லை. சரிங்க, நம்ம கிளம்பலாம். ஒரே நாள்லேயே நம்ம சென்னை சுற்றி காமிக்கிறாங்க. எங்கேருந்து வேளச்சேரிலேருந்து எங்கெங்கே வந்திருக்கோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க, 3 ஆகுது. நம்ம ரூம் லொக்கேஷன் பாருங்கள், இதுதான் என்னன்னு தெரில, 19 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்தோம். ஏரியா நேம் கூட தெரிலங்க. இங்கேருந்து 19 கிலோமீட்டருங்க வேளச்சேரி. அவ்வளோ லாங்கில் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி கிளம்பலாம் வாங்க. இது வரைக்கும் ஆர்டர் எதுவும் வரல. டைம் பார்த்தீங்கன்னா 3:33 ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டரு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூருங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு சென்னை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்க. ஜொமேட்டோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டீங்க. நமக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. இன்னும் 1/2 hour தான் நமக்கு டைம் இருக்குது. சரி கிளம்பலாம் வாங்க. பாருங்கள், நம்ம எங்கே இருக்கோன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிட்ட இருக்கோங்க. இப்போ தான் ஆர்டர் பிக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டருங்க. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாகவே அவுட்ரு மாதிரி இருக்குங்க. சரி கிளம்பலாம், டைம் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 4:16 ஆகுதுங்க. லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம், பெருகம்பாக்கம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் லொக்கேஷன் 15 கிலோமீட்டருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:53 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம ரூமுக்கே வந்தோம். செம்ம டயர்டாக இருக்குது. மீதி விழாகலாம் நம்ம காலையில் கண்டினியூ பண்ணலாம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத. ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு தூங்கலாங்க, பயங்கர டயர்டாக இருக்குது. மீதி காலையில் கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் நம்ம லாகின் பண்ணி ஓட்டிருக்கோங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது 12 மணிக்கு முன்னாடி 1434. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 மணிக்கு அப்புறம் ஓட்டினது வந்து பார்த்திங்கன்னா
465 ரூபா. டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நம்ம 1903 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம பெட்ரோல் செலவெல்லாம் கழிக்கணும். பெட்ரோல் ஒரு 300 போட்டோம். டீ ஒரு 3 டீ 45 ரூபா. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போக நமக்கு 1558 ரூபாங்க ப்ராஃபிட் நேற்று மட்டும். இவ்வளோ நேரம் ஓட்டி கூட நம்மளால் பார்த்திங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. டோட்டலாக வந்து நம்ம 25 ஆர்டர்ஸ் தான் ஓட்டினோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஆர்டர் ஓகே, நேற்று ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 19 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். அதிலே நமக்கு 6 ஆர்டர் பெண்டிங் நிற்குது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓட்டணும். நைட்டு செம்ம டயர்டு, அதனால தான் விளாக் எடுக்க முடியல. அடுத்த நாள் காலைல இப்போ எடுத்துகிட்ருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 10:15 ஆகுதுங்க. நம்ம இப்போ தான் லாகின் பண்ணோம். பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. சரிங்க, நம்ம கிளம்பலாம்.